வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்தியான டேஸ்டியான ராகி பாதாம் குக்கீஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் குக்கீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. நான் சொன்ன அளவுகள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கீஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து ஓடிஜியில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லை அப்படின்னா நம்ம ரெடி பண்ண மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி அதில் ஒரு பிளேட்டில் வச்சு கூட குக்கீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஓடிஜியில் 15 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே நீங்கள் அடுப்பில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 15 மினிட்ஸில் வந்து குக்கீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ இது வாங்க, பர்ஃபெக்டான ராகி பாதாம் குக்கீஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி பாதாம் குக்கீஸ் பண்ணுறதுக்கு 120 கிராம் போல் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதாவது 2 கப் அளவு ராகி மாவு. இந்த ராகி மாவு வந்து நீங்கள் வீட்டில் அரைச்சதாக கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டி கடையில் வாங்கினது கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது கூட பேக்கிங் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 2 கிராமும் கொஞ்சம் போல் சால்ட் எடுத்திருக்கேன். அதாவது 1 ஸ்பூன் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் தான் எடுக்கணும். பேக்கிங் சோடா போடக்கூடாது. பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ராகி மாவு கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுதான் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். 120 கிராம் வந்து ராகி மாவு எடுத்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து 100 கிராம் பட்டர் வந்து எடுத்துக்கணும். இது வந்து அன்சால்டட் பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிராம் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். கூடவே 2 கிராம் போல் ஏலக்காய், எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. 2 கிராம் போல் ஏலக்காய் சேர்த்துட்டு நான் ப்ரௌன் சுகர் கூடவே நல்லா மிக்ஸ் ஜாரில் சேர்த்துட்டு பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாதாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கிராம் பாதாம் எடுத்து அதை வந்து வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாதாம் வந்து நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா 100 கிராம் பட்டர் கூட 100 கிராம் ப்ரௌன் சுகரும் 2 கிராம் ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா க்ரீமியாக வர அளவு பீட் பண்ணிக்கணும். பீட்ரு யூஸ் பண்ணி தான் நான் வந்து பீட் பண்ண போகிறேன். நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணி பீட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஸ்பீட்லேருந்து ஹை ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பீட் பண்ணிக்கணும். நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணி பீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பட்டரை வந்து நல்லா க்ரீமியாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக வர அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். நீங்கள் விஸ்கி யூஸ் பண்ணி பீட் பண்ணாலுமே 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டரும் ப்ரௌன் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கணும். இதுதான் இந்த குக்கீஸ்க்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் வந்து ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி ஸ்மூத்தாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ரொம்ப போட்டு அடித்து மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக ஸ்மூத்தாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்படி தான் இருக்கும் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ இதில் வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, இந்த பாதாம், அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம் சேர்த்துட்டு அதையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பவுட்ரு பண்ண பாதாம்லேயே கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு டாப்பிங்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை உருட்டி எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம எந்த ட்ரேயில் வந்து குக்கீஸ் ரெடி பண்ண போகிறோமோ அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஆயில் ஃப்ரீ பட்டர் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அது போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி தட்டி இப்படி வச்சுக்கோங்க. ஃபோக் யூஸ் பண்ணி வேணால் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். பால் எதுவுமே சேர்க்க தேவை இருக்காதுங்க. பாருங்கள், எல்லா குக்கீஸையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ஃபோக் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டிசைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 180 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் இதை 15 நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ராகி பாதாம் குக்கீஸ் ரெடி ஆயிரும்.
180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணேன் ஓடிஜியில். சரியாக 15 நிமிஷம் வச்சு எடுத்தேன். எனக்கு சூப்பராகவே குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குக்கீஸ் எப்போவுமே ரெடி பண்ண உடனே நம்ம வந்து எடுத்துடக்கூடாது, அப்போ வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் கம்ப்ளீட்டாக ஆற வச்சிங்க அப்படின்னா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம எடுத்த அளவுகளோட நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள். பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. குக்கீஸ் எப்போவுமே லாங் லைஃப் வரணும், அதாவது ஒரு 1 or 2 வீக்ஸ் வச்சு நீங்கள் சாப்பிட்ணும், 1 மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னா பால் சேர்க்காதீங்க. பட்டரும் ப்ரௌன் சுகர் வச்சுமே பண்ணுங்கள், சூப்பராக குக்கீஸ் வந்துடும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குக்கீஸுங்க இது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பிஸ்கெட்டை நீங்கள் வந்து ஏர்டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் வந்து இது லைஃப் வரும், இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குக்கீஸோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.